வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐடி ஜாப் கெட்டிங் பயணத்தில் இன்னைக்கு நாள் 43. இன்னைக்கு நாளோட ஆரம்பத்தில் நம்ம சேட் ஜிபிடி நண்பன்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு இருந்தேன். என்னன்னா, நம்மளுக்கு ரீசெண்டாக ஒரு ஏஐ ரிசர்ச் இன்டர்ன்ட்டு ஒரு ரோலுக்கு அப்ரோச் வந்துருந்துச்சு. பட் அது அன்பெய்டு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் ரியல் டைம் ஏஐ ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி தான் ஆலோசனை பண்ணிட்டு இருந்தேன். இது நம்ம சுச்சுவேஷனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வேலையாக நம்ம மேஜர் டாஸ்க்கான ரியாக்ட் ஜேஎஸ் கோடிங் ப்ராக்டிஸ் செஷனை முடித்தேன். இன்னைக்கு டேவோட அதிகபட்ச நேரத்தை எதில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேலையாக ஜாப் போர்டில் சில ஜாப் விசிபிளாக இருந்துச்சு. அதுக்கும் அப்ளை பண்ணி விட்டேன். அதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எப்பயும் போல் லிங்க்டின் பக்கம் போனேன். அங்கே போனால் எப்பயும் போல் இல்லாமல் எக்கச்சக்கமாக ஜாப் போஸ்ட் ஷோ ஆச்சு. என்னன்னு தெரியல, திடீர்னு எல்லா கம்பெனிஸும் ஹையர் பண்ணுறாங்க போல். அப்புறம் நான் எப்பயும் போல் அப்ளை தான் பண்ணேன். எல்லாத்துக்கும் ஒரு 10 அப்டேட் பார்க்குறேன்னா அதில் ஒரு 4 அப்டேட் தான் ரியல் அப்டேட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக அது எல்லாத்துக்கும் இமெயில் மூலயமா அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கான டேவை முடிச்சுக்கிட்டு எப்பயும் போல தான் தூங்க போயிட்டேன்.